இந்த புடவை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் என் ஒய்ஃபுக்கு எடுத்து கொடுக்குறப்போ பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. அதாவதுங்க எங்கள் வீட்டில் வந்து ஒய்ஃப் ரொம்ப சத்தம் போடுவாங்க. நான் கல்யாணம் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் சத்தம் போடுவாங்க. நீ பொண்டாட்டி பிள்ளைக்கு மட்டும் உண்மையாக இரு, ஊருக்கெல்லாம் உண்மையாக இருக்காதுன்னு இன்ன வரைக்கும் சொல்லுவாங்க. தாத்தா பாட்டி முன்னோர்களில் யார் இந்த மாதிரி இருப்பாங்கன்னு தெரியல. 99.99% எனக்கு உண்மை மட்டும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த 1% அந்த 0.1% வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மறதி இருக்குது. சில காரணத்தினால அந்த மாதிரி வேணால் நான் மறந்து போகலாமே தவிர மற்றபடி எனக்கு உண்மை சொல்கிறது ரொம்ப பிடிக்கும். இந்த புடவை வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் என் ஒய்ஃபுக்கு எடுத்து கொடுக்குறப்போ பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. அப்பா வந்து நான் சொல்லியிருக்கிறது எப்போவுமே என்னோடய வீடியோ அந்த புடவை வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 20 வருஷமாக அதுதான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த புடவை நீ கட்டிட்டு போமா, ஒருத்தர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அன்னையிலேருந்து நான் புடவை செலெக்ஷன் பண்ணுறதே விட்டுறேன் அப்படின்ட்டு. இந்த புடவை ஆல்ரெடி என் ஒய்ஃபுக்கு எடுத்து கொடுத்தது தான். நீ ஏற்கனவே எடுத்து கொடுத்தியலம்மா, அந்த புடவை கொஞ்சம் எல்லாம் இத்து போச்சு, நீ திரும்ப எடுத்து கொடுன்னு சொல்லி இந்த புடவை எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள் எத்தனை முறை எடுத்திருக்குன்னு மட்டும் பாருங்கள். கொஞ்சம் கிட்ட 6 தடவை எடுத்திருக்கேன். அப்படின்னா என்னுடைய ஒய்ஃபுக்கே 6 தடவை எடுத்துட முடியாது. இது 2ஆவது தடவை எடுக்கிற புடவை. ஆல்ரெடி இதுக்கு வந்து ஜாக்கெட் இருக்குது. அப்பா இன்னொரு காசு மட்டும் பெருசாக இருக்குது. அங்கே ஒரு ஆள் சிரிச்சுட்டு இருக்குதுங்க, எங்கள் ஒய்ஃபு தான். இந்த படம் நீ கேட்டே இல்லையா? என்ன சொல்லி கேட்டாங்க சொல்லுமா? முதல்ல அப்படியே இப்போ திரும்ப இந்த படம் கேட்டேன். இந்த புடவை பார்சல் 1482 ரூபா போட்டிருக்குங்க. இந்த புடவை நான் முதல்ல வாங்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 310 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆனால் இப்போ திடீர்னு 545 ரூபாய்க்கு என்ன ஏறிடுச்சு. இந்த புடவை எடுத்து கொடுமாமா அப்படின்னு என் ஒய்ஃபு கேட்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 547 ரூபா இருந்துச்சு. இவ்வளோ விலை ஏறிடுச்சான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ 329 ரூபா. இது 329 ரூபா அதே விலையில் இருக்குது. அவ்வளோ அப்பளம் இதில் மாற்றிட்டாங்க. கலர் மாதிரி இருக்காம பழைய படம் எடுத்துட்டோம். இல்லை இந்த பச்சை கலர் மாதிரி இருக்கு. அது எங்கே இருக்கு சொல்லுங்க படம் இங்கே காட்டு. இப்போ இது ஆல்ரெடி பழைய புடவை, இது பழசாயிடுச்சு. இது இப்போ எடுத்திருக்கேன். புடவை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் ஒய்ஃப் எப்போ நான் புடவை எடுத்தாலும் நல்லா இல்லைம்பாங்க. அப்புறம் மற்றவங்களாம் சூப்பராக இருக்குன்னு சொன்னோன்னே இப்போ பாருங்கள் 2ஆவது தடவை அந்த புடவை எடுத்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி சொல்கிறது, நான் உண்மையை தான் பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அத்தாச்சு. அது மட்டும் இல்லை, இந்த புடவை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். என் ஒய்ஃபு கட்டினாங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த புடவை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டு கிட்டத்தட்ட ஒரு எத்தனை புடவை 16 புடவையா 16 புடவை அவங்க எடுத்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்னுடைய அக்கௌண்ட்டில் அந்த புடவையை ஆர்டர் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா இது வந்து ரொம்ப கம்மியாக தான் புடவை கொடுக்குறாங்க அமேசானில். அதுக்கு மேலே தொடர்ந்து ஒரு ஐடியாவில் நிறைய போட முடியல.